மகாபாரதத்துல திரௌபதி சிரிச்சான்னு ஒரு ஸ்லோகம் இல்லை. என்ன சார் என்னாச்சு? அந்த சைரந்திரிகா ஸ்திரீகள் சிரிச்சுப்பாங்க. இப்ப எங்க வேலை பார்த்தவன் 4-5 பேர் சிரிச்சு. திரௌபதி சிரிச்சான்னு இல்லை. இவன் என்ன பண்றான்? அவமானம். ஏற்கனவே இவ்வளவு நன்னா வீடு கட்டிவிட்டாளேங்கிறத வைத்தறிச்சல். அப்பா கிட்ட போய் கதறான். அப்பா, எப்படி வீடு இருக்கு தெரியுமா, இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறாரு அப்பா. இப்ப ஏதாவது அப்பாவை இன்ஸ்டிகேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்பாவை என்ன சொல்றான்? அப்பா, நான் கீழே விழுந்தேன். அப்படியா, சரி, கம்மனு கேட்டு இருக்காரு. துரியோதனுக்கு என்ன சொன்னாலும் இந்த ஆளை அசரவே அப்பா நான் விழுந்துட்டேன். ஆமாவா? அப்படியா, விழுந்துட்டிய? ஆமாப்பா விழுந்துட்டேன். திரௌபதி துருபத நந்தினி சிரிச்சா. ஒரு ஸ்கேம், மேனிப்புலேட் பண்றான் அப்பா அம்மா. குழந்தைகள்லாம் கூட சில டைம்ஸ் ரொம்ப ஸ்மார்ட் தெரியுமோ. அப்பா அம்மாவுக்கு என்ன சொன்னா காரியம் நடக்கும்னு அதுக்கு அந்த பிரம்ம சாமர்த்தியம் உண்டு. அது சொல்லிடுத்து துரியோதனன். அப்பா நான் விழுந்தேன், திரௌபதி சிரிச்சா. திரௌபதி சிரிச்சாடா? பாத்தியா? ஆமாப்பா சிரிச்சாப்பா. நான் விழுந்த உடனே சிரிச்சுட்டா. ஷோ, என் குழந்தை விழுந்ததை சிரிச்சுட்டாளாவோ, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லும் போது சகுனிவா அவளை சூதாட்டத்துக்கு கூப்பிடலாம். அப்பதான் அந்த பிளான். அந்த சூதாட்டத்துக்கு கூப்பிடலாம் வச்ச என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த காலத்துல ஒரு க்ஷத்ரியன் ஒரு இன்விடேஷன் டு கேம்பிள்னு வந்ததுன்னா ஜென்ரலி ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. யுதிஷ்டிரன் சொல்லியிருக்கலாம், என்னோட கை ஏதோ ஃப்ராக்சர் ஆயிருக்கு, அதாயிருக்கு, ஏதோ சொல்லியிருக்கலாம். அவர் தான் சத்தியவானாச்சு, ஒன்றும் சொல்ல மாட்டார். அதனால கூட்டாருன்னு சொன்னோம்னா 5 பேரும் திரௌபதியோட கிளம்பி இந்திரபிரஸ்தத்திலேன்னு ஹஸ்தினாபுரத்துக்கு வரா. என்னைக்கு வந்தாலோ அன்னைக்கு திரௌபதியுடைய பீரியட்ஸ் பிகான், மென்ஸ்ட்ருவேஷன் சைக்கிள். ரஜஸ்வலான்னு பேரு சம்ஸ்கிருதத்தில். ரஜஸ்வலான மென்ஸ்ட்ருவேட்டிங். அவ மென்ஸ்ட்ருவேட் ஆக ஆரம்பிச்சுட்டா. அவ அந்தப்புரத்துக்கு போயிட்டா ஃபார் டேக்கிங் ரெஸ்ட். சபா கூடி இருக்கு. உட்கார்ந்து இருக்கான் திருதராஷ்டிரன். 2 பேருக்கு நடுவில் சூதாட்டம் ஆரம்பிக்கலாமே சொல்லும் போது விதுரன் எழுந்து நிற்கிறார். வேண்டாம், இந்த குடும்பத்துல இந்த சூதாட் நன்னா பிராத்தர் தியூத பிரசங்கேன மத்தியாஹ்னே ஸ்திரீ பிரசங்கதா ராத்திரௌ சௌரிய பிரசங்கேன காலோகச்சதி தீமதான்னு ஒரு ஸ்லோகம், ரொம்ப பிராச்சீன ஸ்லோகம். பிராத்தர் தியூத பிரசங்கேன, கார்த்தாத எழுந்த உடனே சூதாட்டத்தை பத்தி பேசணுமா. மத்தியாஹ்னே ஸ்திரீ பிரசங்கதா, மத்தியானம் ஸ்திரீகளை பத்தி. ராத்திரௌ சௌரிய பிரசங்கேன, ராத்திரி திருட்ட பத்தி பேசணுமா. காலோ கச்சதி தீமதாம், புத்தி உள்ளவர்கள் இப்படிதான் கடப்பார்கள். என்ன சார் இது? பிராதர் தியூத பிரசங்கேன, சூதாட்டம்னா மகாபாரதத்தை கார்த்தால படிக்கணும். மத்தியாஹ்னே ஸ்திரீ பிரசங்கதா, சீதையை பத்தி சொல்ல வந்த, சீதை என்கிற ஸ்திரீயை பத்தி சொல்ல வந்த ராமாயணத்தை மத்தியானத்தை படிக்கணும். ராத்திரவு சௌரிய பிரசங்கேன, திருட்டை பத்தி சொல்ல வந்த கண்ணன் வெண்ணையை களவாடின்னு பாகவதத்தை ராத்திரி படிக்கணும். இதுதான். ஆனா சூதாட்டம் வேண்டான்னா, குடும்பத்தை அழிச்சுடும்னா வேண்டான்னா. You carried up Vidura, always you're an advice master, sit down. அப்போ சூதாட்டத்தோட ரூல், ஏதாவது ஒன்று பான் பண்ணணும். யாரு ஜெயிச்சிருக்காளோ அந்த வஸ்து அவளுக்கு சொந்தம். இப்பதான் துரியோதனன் தானே வாஸ்தவமா ஆடி இருக்கணும். அவன் என்ன சொல்லிட்டான்? என் சார்பா என் மாமா விளையாடுவர். அன்னைக்கு மட்டும் யுதிஷ்டிரன் உன் சார்பா உன் மாமா, என் சார்பா என் மாமா பிள்ளை கண்ணன் விளையாடிட்டோம் சொல்லியிருந்தா நமக்கு கீதையும் கிடைச்சிருக்காது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் கிடைச்சிருக்கு. யுதிஷ்டிரன் என்ன பண்ணிட்டார்? ஓகேன்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிச்சுட்டார். இப்போ ரூல் என்னெல்லாம், ஒரு 40 ஸ்லோகங்கள் இருக்கு. என்னெல்லாம் இவா இழந்தான்னு. ஒரு முத்து மாலை, அதுல தங்க பதக்கம், 6 ஜாடிகள் நிறைந்த ஸ்வர்ண நிஷ்காமம், ஒரு வண்டி, 1000 பணிப்பெண்கள், ஜுவல்லரி, அவ்வளவு ஜுவல்லரி, இதெல்லாம் ஒன்னொன்னா இழந்திருக்கா. வீட்டில பணிபுரியக்கூடிய பணி ஆட்கள் 1000 பேர். அது பெண்ணோ ஆணோ யாரு நம்ம வீட்டுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு போறாளோ ஃபர்ஸ்ட் நம்ம மரியாதையோட நடக்கும். பெரிய விஷயம். மகாபாரதத்துல யக்ஷ பிரஷ்னத்தை யுதிஷ்டிரனை பார்த்து யக்ஷன் கேட்பான், யாரெல்லாம் முதல்ல மரியாதையோட நடத்தணும்? பிரித்யஹா, வீட்டுல வேலை பார்க்கக்கூடியவாள் அவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்தும். நம்ம அதை தட்டு, இப்ப நீங்க பார்த்தா தேக்க போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோ. இப்ப நீங்க ஒரு தட்டுல சாப்பிட்டிருக்கீங்க, அது எச்ச தட்டு. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை அலசிட்டு தான் கொடுக்கணும். அப்படியே எச்ச தட்டை கொடுக்க கூடாது.
ஞாபகம் வச்சுக்கோ இதெல்லாம். இப்போ பணியாட்கள் இல்லாம நம்மளால வீட்டில் இருக்க முடியாது. உத்தியோகம் பார்க்கக்கூடியது அந்த பெண்ணும் இருக்கலாம், ஆணும் இருக்கலாம், குழந்தைகள் இருக்கா. இட் இஸ் டஃப். ஆனா அதுலயும் ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்கு. இதெல்லாம் ஒரு சிம்பிள் விஷயம். ஒரு சின்ன ஒரு இதெல்லாம் இது ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் தானே. மலையை தூக்கு, பூமியை வெட்டுன்னுலாம் சொல்லி எச்சத்தட்ட ஒரு தடவை அலம்பிட்டு தான் கொடு. அப்புறம் நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ அதை தான் அவள் கொடுக்கணும். 4 நாள் பழைச கொடுக்கணும்னு எந்த சாஸ்திரத்திலையும் ரூல் எழுதுல. எவ்வளவு கொடுக்குறேன்னு தெரியுமா? இன்னைக்கு வரல பாருங்க. 10 நாள் பழைசெல்லாம் கொடுத்தா ஹியூமனிட்டிங்கிறது நம்ம மனசுல இருக்கணும் சுவாமி. இதெல்லாம் எந்த தேவதையும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு. பணியாட்களை இழந்தார்கள். அந்த பணியாட்களோட பெருமை எப்ப தெரிஞ்சது? மார்ச் 24, 2020 மோடிஜி வந்தார். பாயோர் பெஹனோ 21 நாள் ஆத்திலேயே நீங்க மண்டல பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். நம்ம ஓஹோ என்ன எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் வீட்டில் என்றும் இல்லை தேய்பிரைன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் தீபாவளின்னு உட்காந்துடும். அடுத்த நாள் கார்த்தால தான் தெரிஞ்சது பனிப்பெண் வரல. மாத்து மாமா மாமி எல்லாரும் நம்ம தான் உட்காந்து பார்த்தோம் தேய்ச்சி எல்லாம் கையில இப்படி திருவார்களை பிடிச்சின்றார் அவர். திருவிலக இப்படி ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி மாதிரி முதல் நாள் நின்னார். எவ்வளவு குப்பை வருது பாருங்க. என்ன பெருக்கிறானே தெரியல. இது முதல் நாள். அப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் வார்கள் இப்படி போச்சு. 3வது நாள், 4வது நாள் கீழே போட்டாச்சு. 21வது நாள் அவ காலை சரணாகதி. அம்மா பாக்ய லக்ஷ்மி பாரம்மா நீ வந்தாதாம என் வீடு. பணியாட்களை இழந்தாச்சு. சித்திரரதன் கொடுத்ததை இழந்தாச்சு. 10,000 வண்டிகளை இழந்தா, 400 நிதிகளை இழந்தா, 5 துரோணங்கள் ஸ்வர்ண நிஷ்காமங்களை இழந்தா, ஆட்டை இழந்தா, நாட்டை இழந்தா, நக்குல எல்லாத்தையும் இழந்தாச்சா. இப்ப முதல்ல ஒருவர் நக்குல. ஷ்யாமோ யுவலோஹிதாக்ஷஹ சிம்ஹஸ்கந்தோ மகாபுஜஹ நகுலோக்லஹ ஐவேகோ வித்யத்தன்மம தத்தனம். நக்குலனை இழந்தாச்சு. ஐயோ, இந்த நக்குலனை நான் எவ்வளவு பெற்று வச்சிருக்கேன். நக்குலனையும் இழந்துட்டேன். அந்த நக்குலனை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அடுத்தது சகதேவன், அடுத்தது அர்ஜுனன். அர்ஜுனனை பணையம் வச்சு இழந்தாச்சு. அந்த அர்ஜுனனை இழந்துட்டு தவிக்கும் போது சபையே ஆஹா யோசிச்சு பாருங்க. அர்ஜுனனை இழந்தாச்சுன்னா எவ்வளவு பெரிய இழப்பு. பீமனை இழந்து கடைசியில யுதிஷ்டிரன் தன்னையும் பணயம் வைத்தான். தன்னையும் பணயம் வைத்து தன்னையும் இழந்தான். He became a dasa slave. சரி எல்லாம் கிளம்பலாமான்னு சொல்லும் போது சகுனி சொல்றான், இன்னும் நீ எல்லாத்தையும் இழக்கலையே யுதிஷ்டிர். இல்லையப்பா, எல்லாத்தையும் இழந்துட்டேன். நாட்டை இழந்தேன், சொத்தை இழந்தேன், தனலாபங்களை இழந்தேன், தம்பிமார்களை இழந்தேன், என்னையும் இழந்தேன். இழப்பதற்கு என்னுண்டு? ஏகவஸ்திரத்வதோனீவி ரோதமான ரஜஸ்வல சபாமாகம்ய பாஞ்சாலி ஸ்வசுரஸ்யாக்ரதோ பவ.